ஹலோ, இப்ப என்ன செய்ய போற? காதல நட்பா நினைச்சா ஒருத்தர் தான் பாதிக்கப்படுவீங்க. நட்பை காதலா நினைச்சா 2 பேருமே பாதிக்கப்படுவீங்க. உங்க 2 பேருக்குள்ள இருக்கிறது காதலா நட்பாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். இதுக்கா வாடா கஷ்டப்பட்டு அந்த காரை திருடணும்? இது அக்குவே ராணி வேற பிரிச்சமா, காயலா கடையில போட்டமா, பணத்தை கறந்தமா, ஊர் பக்கம் போய் சேர்ந்தமா இல்லாம டிஆர் மாதிரி ஏதோ டியூன் போட்டு இருக்க. டேய், சிங்கிள் டீக்கே வழியானா என்ன போய் டிஆர் ஓட ஒப்பிட்டுக்கிட்டு இருக்க? ஏண்டா சோகத்தை மறக்கிறதுக்கு தாளம் போடுறியா? அது உனக்கு பொறுக்கலையாடா? அடிக்காரா ஹேண்ட்ஸம். ஆமா, அந்த கேரளாக்காரை கொடுத்தாலும் கொடுத்துட்டு போனேன். இந்த போலிய வச்சு என்னைய காலி பண்ணிவிடாதடா. இருடா, இதுக்கு ஒரு இழுச்சவாயம் வராமையா போயிருவான். டேய், அங்க பாருடா. हेलो, क्या? तेजपुर की टैक्सी वर्मा? कौन सी भाषा में बात करते हो? हिंदी में बोल। तेजपुर नहीं जाता, नहीं जाता। भाषा தெரியாத மாதிரி காட்டிக்கோ. தமிழ் பேசுறா. तेजपुर टैक्सी वर्मा? दिल तो पागल के कुछ होता है. तेजपुर की टैक्सी वर्मा? अरे வருங்கறாளே. தமிழா நீங்க? नहीं नहीं, வேணா குலர் பைசா. பைசா பைசா பைசா. பைசாவா? போதுமா? ஹேண்ட்ஸ் அப். என்னது இது? அது அப்படியே திருப்பி பார். வணக்கம் சார். டேய், அவன் என்ன பெருசா கொடுத்தான்னு போய் அவனுக்கு வணக்கம் பண்றேன். எங்க குடு. குட் நைட் சார். தமிழ்நாட்டுக்காரனுக்கும் பீகார்காரனுக்கும் எனக்கடா வித்தியாசம் தெரியாது? எடுங்கடா. நீங்க தமிழன்ற காரணத்துக்காக தான் நீங்க பண்ண திருட்டுத்தனத்தெல்லாம் மறந்து உங்களை கூட கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். இல்லன்னா அப்பவே புடிச்சு உள்ள வச்சிருப்பேன். அதெல்லாம் சரி, பட்னால இருந்து ராஜ்பூர் போறது பகல்லையே ரிஸ்க்னு வாங்கல, நீ நட்ட நட்டு ராத்திரியில கூட்டு போறிய, என்னப்பா அது? என்ன நடக்க போதோ? ஏய், பேக் சீட் தூங்கிருச்சு போல இருக்கு. ஏன்டா வண்டியை நிறுத்திட்டீங்க? எவனோ அறிவிட்டவங்க நடு ரோட்ல மாட்டு வண்டியை போட்டு மாட்டை கட்டி போட்டு போயிருக்காங்க சார். உனக்கு தான் நிறைய அறிவு இருக்குல்ல, இறங்கி இந்த மாட்டு வண்டி ஓரம் கட்டிட்டு வா. சார், ஒரு வண்டியா இருந்தா அவுக்கலாம், அங்க ஊருப்பட்ட வண்டி போட்டிருக்காங்க. நான் எப்படி சார் போய் அவுக்குறது? டேய், அங்க பாருடா, திருட்டு பசங்க துப்பாக்கி வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. बोल रही है मारो साले को, छोड़ना नहीं साले को, मारो उसे, छोड़ो संभाल कर देखो, उधर देखो, हमारे आदमी को मारा है, खत्म करो साले को. அவருக்கு தமிழ் தெரியாதா? ஹிந்தில தான் சொல்லணும். அவருக்கு புரியுறாப்ல நான் சொல்றேன்டா சார். நாங்க சிங்கிள் டீக்கே வழியில இருந்தோம் சார். இவன் தான் சார் காசு போட்டு அவரை ஏத்திட்டு வந்தேன். ஏதாவது கடல்ல இறக்கி கொடுக்க சார், நீந்திட்டு போயிடுறோம். எழுந்துருங்கடா. எங்களை மன்னிச்சுக்கிறங்க சார். குட் மார்னிங் சார். தமிழ்நாட்டுக்காரனை நம்பி உங்களை அரெஸ்ட் பண்ணாம என் கூட கூட்டிட்டு வந்தா எனக்கே ஆப்பு வைக்கிறீங்களா? அப்படி எல்லாம் एक आदमी 10 आदमी को मारा, फाड़ खाओ, खाने की आदत. इधर मेरा अनाज खाओ, उधर उसका मार खाओ. हे, मरता क्यों नहीं? मुन्ना, मंगल, आज मैं उसको मारूंगा. चल. பூட்டி இருக்கிற வீட்டை உடைச்சு உள்ள போய் அட்ரஸ் கேட்கலாமா? சாப், ஏவோ என்ன பண்றேன்னு பாரு. இந்த பொடி. क्या देख रहे हो? पकड़ो साले को. பிடி ஜூட். சிக்கனா சப்பாத்தியை சுட்டாப்ல சுட்டு போவாங்கடா. நாம ஓடியாடா. वो देखो, गोली मार. अरे उसको मार. साले को छोड़ना नहीं है. और हमारे गवाह के हमें मार देते. पकड़ो, मेरे सामने मारो. बिहार में आके साला
நான் குண்டு இல்லாத துப்பாக்கி வச்சு உன்ன மிரட்டினேன், அதே துப்பாக்கி வச்சு நீ அவனை மிரட்டுறியா? ஏன்டா அக்கிள் காட்டுற? நீ வேற குண்டு இல்லாத துப்பாக்கின்னு சொல்லிவிட்டியடா. டேய் இவங்க யாருக்கும் தமிழ் தெரியாதுடா. சிரிச்சது போதும், அவங்க கிட்ட இருக்க துப்பாக்கி எல்லாம் முதல்ல வாங்குங்க. செம்மோலியா வளர்ந்த மாடு குடு, இங்க குடு. வேலு, இவர் யார் தெரியுமா? இந்த ஊர் எம்பி, எங்க மாமா. இவர் மாப்பிள அர்ச்சனாவை கட்டிக்க போறவர். இவங்கள போய் என்ன இதெல்லாம்? அது எப்படி சார் எனக்கு தெரியும்? ஊருக்குள்ள வந்து ஏதாவது கேட்டாலே அடிக்க வராங்க, பேசுறது கூட டைம் தர மாட்டாங்கறாங்க. நாட்டை காக்கறவங்க கையில துப்பாக்கி இருந்தா அவங்க ஆர்மி மேன் சொல்றோம், சட்டம் ஒழுங்கை காப்பாத்துற நம்மள போலீஸ்னு சொல்றோம். இவங்க கையில துப்பாக்கி பார்த்ததும் தீவிரவாதி நினைச்சிட்டேன் சார். ये कौन है? ये क्या भाषा बोल रहे हैं? ஹே ராணா, வேலமர ஃபேமிலி ஃப்ரெண்ட். ओ फैमिली फ्रेंडा. என்ன வேலு, நான் பத்திரிகை கூட அனுப்பல, திடீர்னு சொல்லாம கொள்ளாம. இல்ல சார், நான் हम पार्लियामेंट सबको ऐसा बिठाता है और तो हमको ऐसा बिठाता है. अर्चना मुन्ना शादी छोड़ दिया, बिहार कमिंग. ए उठो, डरने की कोई बात नहीं है. தமிழனுக்கு புத்தி ஜாஸ்தி. दिखाओ. நாங்க பிடிங்க. இந்த டைமண்ட் நெக்லஸ் உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் சார். वेल डन माय बॉय. हे राणा, देखो हमारा भाई. मालूम है रे, दिखा दिया ना डायमंड जो लेके वास्ते आया. ए चोरे, ये डायमंड का प्राइस कितना मालूम है? 20 लाख. 20 लाख எவ்வளோடா? அவன் கத்தி பேசுற பார்த்தா 10,000 ரூபாய் பெரும்புருக்குடா. ஒக்க மக்கா, அந்த டைமண்ட் நெக்லஸ் அடிச்சா நம்ம லைஃப்ல செட்டில் ஆயிடலாம்டா. मालूम है, ये मद्रास वालों को दिमाग बहुत होता है. सैल्यूट करो, सैल्यूट करो. फैमिली फ्रेंड है, डायमंड देने के वास्ते आया है. ये मद्रास वालों को ताकत बहुत होती है. தாக்கத்து இங்க இல்ல, இங்க. मालूम है रे, ताकत इधर होती है, इसमें कुछ नहीं, कुछ ए, कुछ नहीं होता है इधर. ए रणवीर, आज से अपना ये फैमिली फ्रेंड है, घर जाके बात करेंगे. चलो चलो चलो. தொலைஞ்சு போன எதுவுமே திரும்ப கிடைக்காது, உனக்கு திரும்ப கிடைச்சிருக்கு. இனிமேலாவது இத பத்திரமா பாத்துக்க. ए मुन्ना, ये तीनों को मद्रास जाने से पहले ही சொந்தங்களை கடவுள் கொடுப்பாரு, ஆனா ஒரு நல்ல ஃப்ரெண்ட நாம தான் தேர்ந்தெடுக்கணும். குட் மார்னிங். குட் மார்னிங். முதல் வாட்டி தொடும்போதே அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். உன் பக்கத்துல எப்பெல்லாம் உட்கார்றேனோ அப்பெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் டச் ஃபீலிங். உன்கிட்ட பேசுறப்பெல்லாம் நீ பேசுற வார்த்தைகள் கேட்காது, உன் கண்களையே கெட்டியமா பாத்துக்கிட்டு இருப்பேன். சொல்லணும்னு நினைப்பேன், சொல்லாமையே போயிருவேன். நான் தனியா இருக்கும் போதெல்லாம் உன்னை விட்டு தூரமா போறேனோ நினைச்சு எனக்கு தெரியாமலே நான் அழுவேன். இப்ப சொல்லு வேலு, நான் நினைச்ச மாதிரி நீயும் நினைப்பல்ல? ஒரு வாட்டி ஃப்ரெண்டுன்னு சொல்லி கை கொடுத்த, நான் காதலிச்சும் கூட நம்ம ஃப்ரெண்டாவே இருக்கலாம்னு போய் சொல்லி என் சந்தோஷத்தெல்லாம் உன் கூடயே விட்டுட்டு போறேன். நீங்களும் எங்க அக்காவை லவ் பண்றீங்களா அங்கிள்? எந்த பொய்ய சொல்லி உன் அக்கா என்னை விட்டு விலகினாலோ அதே பொய்ய சொல்லி அவ கூட மறுபடியும் சேர போறேன். எஸ் எஸ், தேங்க் யூ அங்கிள். दुल्हन को देखा, अच्छी लग रही है ना? हाँ, बहुत सुंदर. அக்கா, 25 லட்சம் ரூபாய் டைமண்ட் செயின் போட்டாதான் உன் ஜாதகமே பொருந்தது. 25 லட்சமா? இன்னும் உன் மனசை மாத்தத்துக்கு எத்தனை கோடி கொடுக்கணுமோ தெரியல. பேசாம நம்ம ஊருக்கு போறத கேன்சல் பண்ணிடலாமா? எனக்கு அப்படித்தாண்டா தோணுது. அண்ணே வணக்கம். அதே வணக்கம். இன்னும் நீங்க கிளம்பலையா? எப்படினே கிளம்புறது? நீங்க நம்ம ஊர்க்காரன்னு சொல்லிட்டீங்க. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதுக்காக இந்த ஊருக்கு அங்க இருந்து இங்க வந்திருக்கீங்க. சம்மதிக்கலைன்னா சொல்லுங்க, அடிச்சு தூக்கி போயிட்டே இருப்போம். அப்ப முடிவே பண்ணிட்டீங்க. அண்ணே, பொண்ணை மட்டும் இல்லனே, அவங்க அம்மாவையும் சேர்த்து தூக்கிட்டு போவா. பின்னாடி ஒத்தாசையா இருப்பாங்க. அவங்க அம்மா ரொம்ப வெயிட்டா இருப்பாங்க. இப்பதான் உங்க மதிப்பே எங்களுக்கு புரிஞ்சிருக்கு. என்னோட மதிப்பு புரிஞ்சுதா இல்ல இந்த டைமண்டோட மதிப்பு புரிஞ்சுதா? குறும்பு. இந்த குசும்பெல்லாம் இங்க வேண்டாம். அந்த டைமண்ட் மேல மட்டும் கை பட்டுது, அவ்வளவுதான், கொன்னே போட்டுருவேன். அப்ப வாயில கவி எடுத்துக்குவோம். நைட்டு. पंडित जी ने सगाई और शादी की तारीख फिक्स कर दी है. नेक्स्ट वीक सैटरडे को सगाई, संडे को शादी. क्या बात है?
से बबुआ शर्माई तुझे देख के बबुआ परियाई परदेस से बबुआ शर्माई तुझे देख के बबुआ दुल्हन बन के सामने बैठी होठ से विवाह कर लेना एक चुम्मा एक चुम्मा एक चुम्मा से सजाए तो खिले जाए मुखड़ा दिल से दिल मिलाए तो गिर जाए पर्दा भरियाई परदेस से बबुआ खा के पतली है कमरिया ढूंढ रे तुझको साजना अखियों पे अखियां तू डाल के सपनों में ले चल साजना மௌனம் பேசும் வார்த்தை தெரியும் மோகம் போடும் ஆட்டம் தெரியும் கண்கள் செய்யும் வேட்டை தெரியும் பாரடி என் எதிரே அடனியும் வந்தா பல்காத கண்ணு ஒந்தன் வந்தா என் எதிரே அடனியும் வந்தா பல்காத கண்ணு ஒந்தன் வந்தா சரசம் என்ன சண்டை என்ன நானும் தயார் மோனாலிசா கிட்ட வந்தா கிட்ட வந்தா கிட்ட வந்தா நான் கலக்கிடுவேன் காட்டு வேண்டி கடுக்கா தள்ளும் தள்ளில் பறந்திடுவேன் நிக்காதடி மிடுக்கா दिल से दिल मिलाए तो गिर जाए पर्दा दिल से दिल मिलाए तो गिर जाए पर्दा அங்கிள் கல்யாண தேதி கூட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு தெரியுமா? அக்காவை எப்படி அங்கிள் சம்மதிக்க வைக்க போறீங்க? இந்த டைரியை கொண்டு போய் உங்க அப்பா கிட்ட கொடு, உங்க அக்கா தன்னால சம்மதிப்பா. உனக்கு பனாரஸ் சாரி பிடிக்கல, ஏன் செலக்ட் பண்ணல? எனக்கு வேணாம் டாடி 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 என்னைக்கு தான் அக்கா கரெக்டா செலக்ட் பண்ணிருக்கா? எல்லாமே தப்பான செலக்ஷன் தான். வேலு அங்கிள் எவ்வளவு சூப்பரா செலக்ட் பண்ணுவாருன்னு இந்த டைரியை பார்த்தா இது ஓன் டைரி இல்ல, வேலு அங்கிள் டைரி. டாடி நீங்க படி. டாடி கொடுங்க. டைரி விடு, சும்மா இருக்கா? டாடி நீங்க படிங்க. வெயிட் இரு, நான் பாத்துட்டு